பேக்கரி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கோவையில் எவ்வளவு விலை குறைந்திருக்கிறது என்பது விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. அதே போன்று ஹரியும் நம்முடன் இணைகிறார். குருசாமி, தற்போது இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பு இந்நிலையில் அமலுக்கு வந்திருக்கு. பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு விலை குறைந்திருக்கு, எந்தெந்த பொருட்கள் மீதான விலை பெருமளவு குறைந்திருக்கு? புதிய ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மொத்தம் 700 விதமான பொருட்கள் இன்று முதல் வரி குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையானது தற்பொழுது 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 5 மற்றும் 18 என 2% மட்டுமே தற்பொழுது இந்த வரி விதிப்பானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் பேக்கரி பொருட்கள் உள்ளிட்டவை மீதான வரியும் குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 18% வரை இருந்து வந்த இந்த பேக்கரி பொருட்கள் மீது இருந்து வந்த இந்த வரி ஜிஎஸ்டி வரியானது தற்பொழுது அந்த வரியானது 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தவிர்த்து பல்வேறு வகையான பேக்கரி பொருட்கள் அனைத்துமே விற்பனைக்கு குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்த கிரீம் பன், அது 18% இருந்த அந்த கிரீம் பன்னும் தற்பொழுது 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது என்னென்ன பொருட்கள் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து கடையினுடைய மேலாளர் நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் இது குறித்து பேசலாம். சார் வணக்கம். இப்போ என்னென்ன பொருட்கள் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கு சார்? உணவு கார வகைகள் எல்லாமே 18% இருந்து 5% கம்மி பண்ணியிருக்கோம். வாட்டர் பாட்டில், மிக்சர் ஐட்டம், பண்ண ஐட்டம் எல்லாமே 5% குறைஞ்சிருக்கு. ஃபுட் ஐட்டம் எப்போதும் போல 5% தான் இருக்குது, அதெல்லாம் ஏற்றவே இல்லை. கூல் ட்ரிங்க்ஸும் குறையல, அது 40% தான் இருக்குது. மற்ற எல்லாமே 5% ஆச்சு. இந்த கிரீம் பன் அது வந்து இப்போ என்ன ரேட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ரேட்டாக இருக்குது? அந்த கிரீம் பன் தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை சர்ச்சை கிளப்பி இருந்துச்சு. இப்போ அந்த கிரீம் பண்ணுடைய விலை எவ்வளோ? கிரீம் பண்ணு பழைய ரேட்டு 30 ரூபா சார். இப்போ 5% வந்து 27 ரூபாய் வந்து நிற்கிது. அதான் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி. இப்போ ஓகே கம்மியாச்சு, கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி. வேற என்னென்ன உணவுப் பொருட்கள் என்னென்ன விலைக்கு விற்குது? வாட்டர் பாட்டில் என்ன விலைக்கு விற்கிறாங்க? வாட்டர் பாட்டில் வந்து பழையசில் 1 லிட்டர் 20 ரூபா இருந்துச்சு, 1 லிட்டர் 10 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 1 லிட்டர் 18 ரூபா, 1/2 லிட்டர் 9 ரூபாய்க்கு சார் 8 ரூபான்னு இருக்கு. குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் இதோடைய விலைகள் அதெல்லாம் 5% அதெல்லாம் குறையவே இல்லை, அதுலேயே தான் இருக்குது. அதெல்லாம் பழையது 5% தான், இப்போ 5% தான் இருக்குது. இதில் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் மட்டும்தான் 40%, அது குறையில 4லேருந்து இருந்து பார்க்க தெரியும் எங்களுக்கு தெரியல. அது 40% அப்படியே தான் இருக்குது. கடைக்கு வந்திருக்கூடிய கஸ்டமர்கள் சிலர் இருக்கார்கள், அவர்களும் பேசலாம். சொல்லுங்க, என்ன வாங்க வந்தீங்க, என்னெல்லாம் விலை குறைவா இருக்கு? சார் மிக்சர், குலோப் ஜான், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஸோ பயம் இல்லாமல் குலோப் ஜாமுன் நிறைய சாப்பிடலாம். எவ்வளவு ரேட் குறைஞ்சிருக்கு? முதல்ல வாங்கினதுக்கு இப்போ வாங்கினதுக்கு எவ்வளவு விலை குறைவா? 18% இருந்தது, இப்போ ரெடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் அவேர்னஸ் ஆஃப் த கரண்ட் அப்டேட். ஸோ தேங்க்யூ சார். பட் குறைஞ்சிருக்கு, இப்போதான் பில் பே பண்ண போறோம். ஸோ வி ஹேவ் டு நோ 5% கம்மியா இருக்கு. என்ன வாங்க வந்தீங்க, என்ன எவ்வளவு குறைஞ்சிருக்கு? அதே தான் குலாப் ஜாமுன், மிக்சரு. நான் ரெகுலராக இங்கே அன்னபூர்ணாவில் குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன், வேற எந்த ஸ்வீட்டும் சாப்பிட்றது இல்லை, அது மட்டும் விரும்பி சாப்பிடுவேன். ஸ்பெஷல் கிரீம் பன், கிரீம் பன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிரீம் பண்ணோட ரேட் எவ்வளவு வரும் சார்? இப்போதான் சார் பில் பே பண்ண போறோம். ஸோ அதனாட்டி தெரியல. இப்போ பில் பே பண்ணதுக்கு அப்புறம் வேணா நான் உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ. விலை சற்று குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு உணவுப் பொருட்கள் மற்றும் பேக்கரி பொருட்களது விலை அடுத்தடுத்து குறைந்திருப்பது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி மளிகை கடை மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என பல்வேறு பொருட்களும் இன்றைய தினத்தின் முதல் விலை குறைப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் பேக்கரி ஐட்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மீதான விலை குறைவு இன்று காலை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைய பெறுங்க.